வீடியோவில் ஃபஸ்ட்டு சதுரத்துக்கான ஃபார்முலாலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டோம். நீங்கள் வந்து இன்னும் சதுரத்துக்கான வீடியோ வந்து பார்க்கல, எப்படி வந்து ஃபார்முலாஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து செவ்வகம் பார்ப்போம். செவ்வகம் ரெக்டாங்கிள் முதல்ல வந்து ஒரு செவ்வகம் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து கீழே இருக்க நீளத்தை வந்து எல்லுன்னு எடுத்துக்கிறோம், பின்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இதில் பாருங்கள், இந்த நீளமும் சமமாக இருக்கா? அது மாதிரி இந்த அகலமும் சமமாக இருக்குது. அப்போ இதில் வந்து செவ்வகத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எதிர் பக்கங்கள் வந்து சமம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அது மாதிரி இதோட உள் கோணம், இப்போ இதில் வந்து இது வந்து என்ன கோணமாக இருக்குது? செங்கோணமாக இருக்குது. அப்போ இது வந்து எவ்வளோ? 90 டிகிரியா? சரியா? இப்போ இது வந்து 90 டிகிரி. அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே வந்து 90 டிகிரி தான். சரியா? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 360 டிகிரி வரும். இல்லை நம்ம இதுக்கு முன்னாடியே சதுரத்தில் வந்து பார்க்கும்போது உள்கோணங்களின் கூடுதலுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலா? n-2 இன்ட்டு 180. சரியா? என்னன்னா என்னது? நம்பர் ஆஃப் எத்தனை பக்கம் இருக்குது, நம்பர் ஆஃப் சைட்ஸ். சரியா? அப்போ 1 2 3 4 பக்கம் இருக்குது. அப்போ 4 - 2 இன்ட்டு 180. சரியா? அப்போ 4 - 2 என்னது? 2 இன்ட்டு 180. 2 இன்ட்டு 180 எவ்வளோ? 360 டிகிரி. சரியா? அடுத்தது பரப்பளவு. பரப்பளவுனா என்ன செய்வோம்? இந்த இதையும் இங்கேயும் என்ன இருக்குதோ அதை மல்டிப்ளை மட்டும் பண்ணால் போதுமா? அப்போ பரப்பளவு வந்து என்னதுன்னா L/B சதுர அலகுகள். சுற்றளவுனா என்னது? இப்படி இந்த ஒரு செவ்வகம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட வெளிப்பக்கமாக இப்படி நம்ம சுற்றி வர்றது தான் சுற்றளவு. அப்போ இங்கே ஒரு L இருக்குது, இங்கே ஒரு B இருக்குது. அப்போ இதுவுமே L தான், இதுவும் B தான். சரியா? அப்போ இதில் வந்து என்ன வருது? 2L வருதா? 2L + 2B. அப்போ இதில் வந்து 2 வந்து நான் வெளியில் எடுத்துகிறேன். அப்போ 2 இன்ட்டு L + B அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அதான் வந்து செவ்வகத்தின் சுற்றளவு. 2 இன்ட்டு L + B அலகுகள். இப்போ அடுத்தது வந்து மூலைவிட்டம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மூலைவிட்டத்தில் வந்து ஃபார்முலா பார்க்குறதுக்கு முன்னாடி அது எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு செவ்வகம் எடுத்திருக்கேன். இந்த செவ்வகத்தில் 2 டயகனல் போடுறேன், 2 மூலைவிட்டம் வந்து போடுறோம். இப்போ எதிர் பக்கங்கள் சமம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த 2 மூலைவிட்டமும் சமம். த லென்த் ஆஃப் 2 டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல். சரி, அதாவது 2 மூலைவிட்டங்களும் வந்து சமம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதில் வந்து மூலைவிட்டம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு அந்த ஃபார்முலா வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பிதாகரஸ் தேற்றப்படி நம்ம வந்து பார்த்துக்கோமா, பிதாகரஸ் தேற்றம் என்னது? கர்ணம் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர்டு ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர்டு, அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர்டு ப்ளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர்டு. சரியா? அப்போ x² ஈக்குவல் டு L² + B². சரியா? இப்போ இந்த x², இந்த ஸ்கொயர்டு வந்து இங்கிட்டு போகல ரூட்டாக மாறுமா? அப்போ x = √L² + B². அப்போ மூலைவிட்டம் என்னது? √L² + B² அலகுகள். சரியா? அடுத்து சம் பார்ப்போம்.